karena aturannya enggak இந்த வாழ்நாளிலே ஒரு நாளை திருவிழாய் கூட்டி கொடுத்து சிவாய தேவன் வாழ்நாளிலே ஒரு நாளை திருவிழாய் கூட்டி கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்ணின் மணி போல் பாதுகாத்து வருகிறார். ஒவ்வொரு வாரம் நமக்கு சத்தியத்தை அறிவது சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று சொன்னது போல நமக்கு ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு பாடத்தை விளக்கி வழிநடத்தி வருகிறார். இந்த வழிநடத்துகிற தேவனை நாம் அனைவரும் எழுந்து நின்று சகோதரர் சேவை அவர்கள் ஜெபத்தில் வழிநடத்தும்படியாக அனுப்பினார்கள். ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் இறக்கமும் சாந்தமும் இழந்த எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உமக்கே துதிகனமே பெரியாவே உடைய குமாரரும் கர்த்தரும் இரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் மூலமும் போதகரும் எங்களுடைய சகோதரருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமக்கு பாதத்தில் நன்றி துதித்தோதரவை தாழ்மையோடு உங்கள் பாதத்தை தகப்பனே தகப்பனே இவர்கள் எங்களை கண்ணின் மனைகளை போல பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் விசேஷமாக மாலை நேரத்திலே ஒரு சில குடும்பமாக உமது சமூகத்திலே அமர செய்து உங்களுடைய வேதத்துள்ள ரகசியங்களை நாங்கள் கேட்டு உணர்ந்து கொள்ள முடியாம நீர் கொடுக்க போல தயவுக்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, இந்த நாளிலும் பேசக்கூடிய தாசரை ஒரு பாதத்துக்கு கொடுக்கிறோம் தகப்பனே. அவரை மறைத்து நேரே பேச முடியாகவும் நாங்கள் கேட்டு உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நாளை நிறுத்தி நீரே வழி நடத்தி கொடுக்குமாய் உங்கள் பாதத்தில் எழுதுகிறோம் தகப்பனே. இந்த நாளில் வரக்கூடிய சகோதர ஒவ்வொருவரையும் ஆசிரியத்து சத்தியத்தினாலும் அன்பினாலே நிரப்பி நீரே தேவன் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஞானத்தினாலையும் பரிசாரியை தந்து வழி நடத்தி கொடுக்குமாய் உங்கள் பாதத்தில் எழுதுகிறோம் தகப்பனே. சபையிலே ஏறக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஊழியங்களையும் உங்கள் பாதத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்க முடியாத உங்கள் பாதத்தில் எழுதுகிறோம் தகப்பனே. தகப்பனை இப்படியாக நாங்கள் கேட்டாலும் கேட்க மறந்தாலும் இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்களால் இயேசுக்கு தோழியாக ஒரு பாதத்தில் தாழ்வு இவர்களும் என்று நேர்த்திக்கிற நல்ல பிதாவே ஆமென். வேதத்துடைய ரகசியங்களை அறிவுரையாக ஒவ்வொரு வாரமும் பாடத்தை நாம் கொடுத்து வருகிற தேவன் இந்த நல்ல நாளிலே ஊக்கின் சரித்திரம் என்ற தலைப்பின் கீழாக அவர் காத்தியின் நம்மை வழிநடத்தும்படியாக அன்புள்ள நடக்கும். கிறிஸ்தியேசுக்குள் அன்பப்பட்ட அன்புக்குரிய சோதர சோதரியாளர்களும் கிறிஸ்துக்களான அன்பு வாசப்போடு தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய கிருபையினாலே நம்ம ஒவ்வொரு வாரம் வேதத்தில் உள்ள வெளிச்சங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரம் கூட ஒரு சத்தியப்பாட்டை நம்ம பார்க்கும்படி திரும்பி செய்து நம்ம பிதாவாக அந்த ஆரோக்கிய நன்றிகள் நாம் எடுத்துக்கொள்வோம். நீளமாக கிறிஸ்துக்களான அன்பு வார்த்தையை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஒவ்வொரு வாரம் யோவான் 8:32 பார்ப்போம். சத்தியத்தையும் அறிவித்தல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இடத்துல நம்ம ஒரு பாடம் பார்ப்போம். கடந்த வாரம் நம்ம ஸ்கூல்ல அதுக்கு முந்தின வாரம் என்ன பாடம் பார்த்து ஞாபகத்துங்களா? பரிமள தைலம் அப்படிங்கிற தலைப்பை பார்த்தோம் ஞாபகத்துங்களா? புதிய ஏற்பாட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை விஷயம் பார்த்தோம். அதுல நிழலும் பொருளுமாக நமக்கான பாடம் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதே போல இந்த வாரம் நம்ம பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு ஹிஸ்டரி நம்ம பார்க்குற ஒரு சரித்திரம் பார்க்குறோம். ஸோ அதில் மற்ற புத்தகங்களை காட்டிலும் இது ஒரு தனி புக்காகவே நமக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ ரூத் அப்படிங்கிற ஒரு சகோதரி அவங்களை குறித்து ஒரு தனி புக்காக தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத கூட நம்ம இந்த வாரம் நிழலும் பொருளுமாக கூட நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ தலைப்பு சகோதர சொன்னதுனால ரூத்தின் சரித்திரம் சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ 4 அதிகாரங்கள் இதில் இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? திருமணம் மதிப்பால் பண்ற மாதிரி தான் இருக்கும். முதல்ல நம்ம ஹிஸ்டரி பார்த்துறோம். அதுக்கப்புறம் அதில் நமக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத வச்சு கூட நம்ம பார்க்கணும்.
ஸோ இது எப்ப நடக்குது, ரூத் வாழ்ந்த காலம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நியாயாதிபதியினுடைய காலம். ஏன்னா நம்ம வசனத்துல முதல் வசனமே அப்படிதான், நியாயாதிபதியினுடைய காலத்துல தான் அவங்க எருசலேம்ல வந்து ஒரு பஞ்சம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிறைய வாட்செல்லாம் ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். முதல் வசனத்திலே பார்க்கிறோம், நியாயாதிபதிகளுடைய காலத்துல அங்க எருசலேம்ல என்ன ஆகுதுன்னா ஒரு பஞ்சம் உண்டாகுதுன்னு பார்க்கிறோம். ஸோ அந்த பஞ்சம் வந்தனால என்ன ஆகுதுன்னா ஒரு மனுஷன், அந்த மனுஷன் யாருன்னு நமக்கு தெரியும், யார் அவர் பேருங்க, எலிமெலேக் இல்லைங்களா. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய குடும்பத்தார் கூட தன்னுடைய மனைவி தன்னுடைய 2 மகன்களோட என்ன பண்றாரு அப்படின்னா அவர் எருசலேமை விட்டு எங்க போறாருன்னா மோவாப் தேசத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஸோ இங்க வந்து பஞ்சமா இருக்கிறனால அங்க போனா என்ன இருக்கிறாரு, நமக்கு பிழைப்பு கிடைக்கும், உணவு கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்றாரு, அவரு பஞ்சத்தை தவிர்க்கிறதுக்காக அங்க போறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அங்க போன பிறகு என்ன காரியங்கள் நடக்குங்கிறத தொடர்ந்து அந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரூத் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். ஸோ முதல்ல பஞ்சத்து நிமித்தம் அவங்க போறாங்க. அங்க போய் கொஞ்ச நாள் என்ன எலிமெலேக் என்ன இறந்துருவார் இல்லைங்களா. நகோமி அவருடைய கணவன் தான் எலிமெலேக் இல்லைங்களா. ஸோ அந்த மோவாப் தேசத்துக்கு போன கொஞ்ச நாள் எலிமெலேக் இறந்துருவாரு. ஸோ அந்த நகோமி தனியாக தன்னுடைய 2 மகனோடு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா மோவாபியர்கள் என்ன பண்றாங்க, 2 மகன்களுக்கும் பெண் கொடுக்குறாங்க, திருமணம் செஞ்சிருக்காங்க. ஸோ அதுல ஒருத்தர் பேர் என்னன்னா ஓர்பால், இன்னொருத்தர் பேரு ரூத் சரிங்களா. அவங்களுடைய மகன்கள் பேர் கூட நமக்கு தெரியும், மகளும் கிளியும் இல்லைங்களா. ஸோ இவங்க 2 பேரும் அங்க மோவாப் தேசத்துல இருக்கக்கூடிய பெண்களை அவங்க மருமகளாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஸோ இந்த நகோமி ரூத் அதை குறிச்சு கூட நமக்கு தெரியும் இல்லைங்களா. அவங்களோட கேரக்டர்லாம் நமக்கு தெரியும். ஸோ உலகத்திலேயே சிறந்த மாமியார் மருமகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களோட சரித்திரத்தை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம முதல்ல ஒரு 2 வசனங்கள் பார்த்தோம். முதல்ல அவங்க ஏன் போறாங்கன்னு பார்த்தோம், அங்க போனவருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கூட பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது அவங்க செஞ்ச 2 காரியமும் சரியா, பஞ்சம் வந்துச்சு, பஞ்சம் வந்தவங்க எங்க போயிட்டாங்க, பக்கத்து தேசத்துக்கு போறாங்க, மோவாப் தேசத்துக்கு. அடுத்து இன்னொரு பண்றாங்க, தன்னுடைய மகன்கள் அந்த தேசத்திலேயே பெண் எடுக்கிறாங்க. 2மே சரியா தவறு இல்லைங்களா. ஏன்னா தேவன் பஞ்சம் வந்துச்சுன்னா பஞ்சம் வர்ற காரணம் என்னவா இருக்கும், இஸ்ரேல் ஜனங்கள் வாசம் இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் யாரு, தேவனாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அவங்க ஒரு பஞ்சம் வருதுன்னா அது என்ன காரணமா இருக்கும், அவங்களுடைய பாவங்கள் மீறுதல், தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக நடக்கும் போதுதான் தேவன் என்ன பண்றாரு, தவற உணர்ந்து கொள்ளும்படி பஞ்சத்தை கொண்டு வராரு. சோ அந்த பஞ்சம் வரும்போது அப்ப என்ன பண்ணணும், அவங்க தன்னுடைய தவற உணர்ந்து தேவன் மனம் திரும்பணும். அதை செய்யாம அவங்க என்ன பண்றாங்க, எலிமெலேக்கும் நகோமியும் மகனை கூட்டு போயிட்டு வேற தேசத்துக்கு போறாங்க, அதுவே தவறு. சோ அங்க போய் எலிமெலேக் இறந்த பிறகு திரும்ப அவங்க உணர்ந்துருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப ஒரு தவறு செய்யறாங்க. என்ன சொல்றது, அங்க இருக்கிற மோவாப் தேசத்துடைய அந்நிய பெண்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் செய்திருக்காங்க. அதுவும் தவறு இல்லைங்களா. தேவனுடைய கட்டளைகள் நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 26 வசனம் 3 மற்றும் 4. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். தேவன் முன்னாடி ஜனங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, கீழ்ப்படிந்து நடந்தா என்ன பண்ணுவாரு, சகல ஆசீர்வாதங்களை கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்யும், பூமி தன் பலனை கொடுக்கும், மரங்கள் தங்கள் கனியை கொடுக்கும் சொல்லி. ஸோ அப்ப ஜனங்கள் கீழ்ப்படியாம போனதுனால என்ன வருது அப்படின்னா பஞ்சம் வருது இல்லைங்களா. அதுக்கான வசனம் வாசிச்சிடலாம். லேவியராகமம் 26:20 வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டார்கள். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 13 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 13 மற்றும் 14. நான் மழையில்லாத படிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டி கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி
தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேவனுடைய ஜனங்கள் தேவன் கீழ்ப்படியாமல் இருக்கும் போது நாங்கள் என்ன பண்றது? தேவன் அவங்களுக்கு தவறு உணர்த்துக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். உதாரணத்துக்கு ஒரு பஞ்சம் அல்லது இங்க நம்ம பார்க்கறோம் வெட்டுக்கிளிகள் அவனுடைய பலனை எல்லாத்துக்கும் அழிச்சிட்டு போயிடும் சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா தேவன் என்ன பண்றாரு? கொள்ளைகள் எனப்படுறாரு. ஸோ அந்த ஜனங்கள் மனம் திரும்புறதுக்கு ஏதுவாக ஏதோ ஒரு தண்டனையை கொடுக்கும் போது அவர்கள் மனம் திரும்பணும். ஆனா மனம் திரும்ப என்ன பண்றாங்க? அதுல இருந்து தப்பிச்சு போறாங்க இல்லைங்களா? அதுதான் மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அதுவே தவறு. ஒருவேளை அவங்க அங்கேயே இருந்து ஜெபம் பண்ணி தங்களை தாழ்த்தி தேவனுக்கு ஒப்பு கொடுத்து என்ன பண்ணிருப்பாரு? கண்டிப்பா தேவன் அவங்களுக்கு சேமத்தை கொடுத்திருப்பாரு. அதை அவங்க செய்யலன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு தவறு செய்யறாங்க. என்னன்னா அதுக்கான வசனம் வாசிச்சோம்னா உபாகமம் 7 வசனம் 3-4. உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4. அவர்களுடைய சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4. அவர்களுடைய சம்பந்தம் கலவாயாக உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரனை விலக்கம் பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அளிக்கும். இந்த கட்டளை நமக்கு தெரியும். இந்த தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அந்நிய சம்மந்தம் பண்ணப்படக்கூடாது இல்லைங்களா? ஏன் அப்படின்னா அந்த பெண்கள் என்ன பண்ணிடுவாங்க? அவங்களுடைய கடவுளை வணங்கும்படிக்கு என்ன பண்ணிடுவாங்க? மாத்திடுவாங்க. அதுக்காக என்ன பண்றாரு? தேவன் முன்னாடி ஒரு கட்டளை கொடுத்திருக்காரு. என்ன பண்ணணும் அப்படின்னா அந்நிய தேசத்துல அந்நிய பெண்களோட கலப்பு செய்யக்கூடாது, சம்பந்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட ஒரு கட்டளை கொடுத்தோம். அந்த கட்டளையும் அவங்க மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த 2 தவறுகள் நிமித்தம் என்னாங்கன்னா அடுத்த ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா அவங்க 2 மகன்கள் என்ன இருக்கிறாங்க? இறந்து போயிடுறாங்க. ஒரு ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் அந்த மோவாபில் இருக்கிறாங்க. ஏற்கனவே கணவன் இறந்துட்டாரு. இப்ப அந்த மகன்கள் இறந்துட்டாங்க. இப்ப என்னன்னா நகோமி தனியா இருக்கிறாங்க இல்லைங்களா? கணவனும் இல்லை மகன்களும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தனிமையில் இருக்கிறாங்க. இப்பதான் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு செய்தி கேட்கப்படுறாங்க. எருசலேம்ல பஞ்சம் நீங்கி தேவன் என்ன பண்ணிருக்காங்க? அவங்களுக்கு பலம் கொடுக்க ஆரம்பிச்சார் அப்படின்னு தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்ப அவங்களோட தேசத்துக்கே போகணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? வாசகம் முதல்ல இருக்கிறது தொடர்ந்து வாசகம் பார்ப்போம். அவங்க திரும்ப அவங்களுடைய தேசத்துக்கு எருசலேமுக்கே போகிறதுக்கு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. திரும்ப அவங்க தேசத்துக்கு போகும்போது அவங்க 2 மகளையும் கூட்டிட்டு போக முடிவு எடுக்கிறாங்க. அப்படி போற வழியில அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, என் கூட வரதுக்கு நீங்க திரும்ப உங்களோட இனத்தட்டே போங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? இளம் வயதில் இருக்கிறாங்க இல்லைங்களா? கல்யாணம் 10 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திரும்ப மறுமணம் செய்யறதுக்கு என்ன பண்றது? அவங்க தேவனோட கடலை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ கணவன் இறந்துட்டா அடுத்து திருமணம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களுக்கு அடுத்து யாருக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னா இல்லைங்களா? மகளும் இவங்களுக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை. இருந்தது என்ன பண்ணிடலாம்? அவங்களுக்கு திருமணம் செய்திருக்கலாம். ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு இனிமே குழந்தை பிறந்து அவங்க வளர்ந்து நீங்க திருமணம் செய்து பொறுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ஜனத்துக்கே போய் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க திருமணம் செய்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அழுகுறாங்க. அவங்களோட திரும்ப வரணும்னு சொல்றாங்க. திரும்ப அவங்க திரும்ப அந்த வார்த்தை சொல்லும்போது என்ன பண்றாங்க? ஒரு ரூபாய் என்ன பண்றாங்க? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அவங்களோட தேசத்துக்கு உதவலாம்னு சொல்லி பார்க்கணுங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். தன் மாமியை முத்தமிட்டு போனார். ரூத்தோ அவரை விடாமல் பற்றி கொண்டார். என்ன பண்றாங்கன்னா முத்தமிட்டு அவங்களோட இடத்துக்கு போயிடறான்னு சொல்லுவாங்க. ரூத் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மாமியை விடாமல் கட்டி கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். திரும்பவும் அவங்க ஒரு ரூபாய் எக்ஸாம்பிள் கூட சொல்றாங்க, உங்களோட சகோதரி என்ன பண்ணிட்டா உங்களோட தேசத்துக்கு போயிட்டாங்க. அதுபோல் நீங்க என்ன பண்ணுமா, நீ போயிட்டு திரும்ப திரும்ப அவங்க சொன்னாலும் கூட ரூத் என்ன ஒரு ஸ்டாண்டர்டான முடிவு எடுக்கிறாங்க. வச்சலாம் அது யாராவது விஷயம். ரூத் 14ஆம் வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உறுதியாக ஒரு மாதிரி 2 தடவை சொன்னா என்ன பண்ணலாம் மாறல. அவங்களுடைய முடிவுல
உறுதியா இருக்கிறாங்க, சரியான ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்க வீட்டு போவதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன், நீங்க எங்க தங்குறீங்களோ அங்கதான் நான் தங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாங்க, உம்முடைய தினம் என்னுடைய தினம், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லி அப்ப தேவன் மீது அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை வச்சவங்க கூட காணப்படுறாங்க கூட பாக்குறீங்களா? சோ அங்க தேசத்துல இருக்கிற ஒரு பெண்ணு யூத முறைமையில வாழ்ந்த ஒரு குடும்பத்துல என்ன பண்ணிருக்காங்க, மருமகளா போயிட்டாங்க. சோ அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, இப்ப நாம எங்க போறோம், வேற தேசத்துக்கு போறோம், அங்க இருக்கக்கூடிய முறைமைகள் எல்லாம் வேற இல்லைங்களா? யூத முறைமை வேற, தேசத்துல இருக்கக்கூடிய முறைமைகள் எல்லாம் வேற, பழக்க வழக்குகள் வேற. சோ அங்க யூத தேசத்துக்கு போனா அங்க இருக்க ஜனங்கள் இந்த பெண்ணை எப்படி பார்ப்பாங்க, ஒரு அந்நியத்தை எப்படி பார்ப்பாங்க, கண்டிப்பா வித்தியாசமா பார்ப்பாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு கேள்விகள், அந்த மாதிரி ஒரு குறைச்சிமாரெல்லாம் வைக்கல. அவங்களோட முடிவு என்னவா தான் இருந்துச்சு, தன்னுடைய மாமியோட கடைசி வரைக்கும் இல்லைங்களா? அதை 17ஆம் வசனம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். மரணம் மரணம் கூட என்ன பண்ண நம்மள பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுக்கு முன்னாடி பிரிச்சா அப்படிதான் கர்த்தர் சரியாகவும் அதுக்கு அதிகமாக செய்ய கடவர் என்று சொல்ற அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க, தேவனை பற்றி அறிஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட மாமி மீதும் அன்பு வச்சவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? 22ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்படி நகோமி மோவாபின் ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் மார்பகமே அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லெஹேமுக்கு வந்தார்கள். தெளிவாக நகோமியோட உறுதியான முடிவு பார்த்து என்ன பண்றாங்கன்னா, திரும்ப தேசத்துக்கு அவங்களே கூட்டிட்டு வந்துடுறாங்க, உறுதியை கூட்டிட்டு வராங்க. சோ அவங்க திரும்ப அவங்க தேசத்துக்கு வர டைம் எப்படி இருக்காங்க, வார்கோதுமை அறுப்பின் துவக்கம் இல்லைங்களா? அறுவடை காலத்துடைய ஒரு துவக்க காலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அவங்க பெத்லெஹேமுக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய வயல்களில் என்ன நடந்துச்சுன்னா வார்கோதுமை அறுப்பு ஆரம்பமாக இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? சோ இப்ப இவங்க உள்ள வந்துட்டாங்க, இவங்களுக்கு என்ன ஒரு வாழ்வாதாரம், நமக்கு ஏதோ ஒரு தொழில் இருக்குமா, நிலம் இருக்குமா, எதுவுமே இல்லை இல்லைங்களா? இப்ப இவங்களோட வாழ்வாதாரம் இப்படிதான் இருக்கா போதாமா, இந்த அறுப்பு காலத்துல அங்க வயல்கள் இந்த சிந்தி இருக்கக்கூடிய அந்த நெல் மணிகள் இருக்கு இல்லைங்களா, கோதுமை மணிகள். சோ அந்த கோதுமை மணிகள் கோதுமை கதிர்கள்லாம் எடுத்துட்டு வந்து பொறுக்கிட்டு வந்து என்ன பண்ணணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்களோட சேமிப்பா இருக்கும் இல்லைங்களா? சோ இப்படி ஒரு கீழான வேலை இல்லைங்களா? ஒரு வயல்ல போய் அறுத்து முடிச்ச பிறகு அங்க இருக்கக்கூடிய சிந்தி இருக்கிறத பொறுக்கிட்டு வீட்டுல வச்சு அதுக்கப்புறம் அதை அந்த வாழ்க்கையை நடத்தணுங்கிறது ஒரு எவ்வளவு ஒரு கஷ்டமான வேலை இல்லைங்களா? அதுவும் ஒரு வேற தேசத்துல, இவங்களோட தேசம் கூட இல்லை, வேற தேசத்துல ஒரு வேற ஒரு இடத்துல போய் ஒரு இளம் வயதுல இருக்க ஒரு பெண்ணு இந்த மாதிரி காரியத்தை செய்யறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை. அந்த மனநிலைமை பத்தி கூட அவங்க யோசிக்கல. அவங்களோட எண்ணமெல்லாம் என்னவா இருந்துச்சு, தன்னுடைய மாமியை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், தன்னோட கூட வச்சுக்கணுங்கிற ஒரு உறுதியான மனநிலைமையோட கூட இந்த தனக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டங்களை குறித்து கூட அவங்க கவலைப்படாம அந்த வேலைகளை கூட அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். சோ இவங்க போகும்போது அவங்க எந்த தோட்டத்துல அந்த காரியத்தை செய்யறாங்க, போவாஸ் அவருடைய வயல் வெளியில இருக்கக்கூடிய அந்த இடத்துலதான் ஒரு எதாச்சும் அங்க போறாங்க இல்லைங்களா? வசனம் எதாச்சும் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க போய் அந்த கோதுமை மணிகள் எடுக்கிற இடம் யாரோட அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போவாஸ் அப்படிங்கிற ஒரு மனிதரோட சொல்லி பார்க்கலாம். இந்த போவாஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரு, ராகாவுடைய மகன் வம்சத்துல வராது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இங்க நம்ம இந்த ஹிஸ்டரி படி பார்க்கும்போது எலிமெலேக்கு வம்சத்துக்கு வர சொந்தக்காரர் தான் இல்லைங்களா? ஆமா, எலிமெலேக்குடைய உறவினர் தான், பங்காளிகள் வகையில் தான் சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சோ அது நமக்கு தெரியும், போவாஸ் அந்த தேசத்துல ஒரு ஐஸ்வர்யவானாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். சோ இப்ப இந்த நெல்மணிகளை எடுத்துட்டு வர்றதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காரு, முன்னமே நியாயப்பிரமாணத்துல ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு இல்லைங்களா? இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஏழைகளுக்கெல்லாம் இப்படி ஒரு நியமத்தை பண்ணிருக்காரு தேவன், முன்னாடியே தன்னுடைய சிந்தையை வச்சிருக்காரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். வசனங்கள் வாசிச்சலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உங்கள் தேசத்தில் வெள்ளாமையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும்
சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளிவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தேவன் என்ன பண்ணிருக்காரு? அவருடைய திட்டத்துல முன்னாடியே அவங்க கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அவர்கள் மேல் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் வாசனா 24:19. உபாகமம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலில் ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. கட்டளைகள் முன்னாடி கொடுத்துருக்காரு. வயல் ஓரங்கள் இருக்கிறத அறுக்கக்கூடாது, கீழே சிந்தி இருக்கிறத திரும்ப எடுக்கக்கூடாது. ஒருவேளை கட்ட மறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, திரும்ப அதை எடுக்கக்கூடாது. எல்லாமே யாருக்குரியது? அங்க இருக்கக்கூடிய திக்கற்ற பிள்ளைகள், விதவிகள், எளியவர்களுக்கு சொந்தமாக தேவன் முன்னாடியே அங்க ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும் இல்லையா? சோ இப்படிப்பட்ட அந்த நியமத்தின்படி என்ன பண்றாங்கன்னா, அந்த ரூத் என்ன பண்றாங்கன்னா, போவாஸுடைய நிலத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்த முதல் நாள்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? அறுப்பு இருக்கிறவங்களுக்கு பின்னாடியே போய் என்ன பண்றாங்க, அந்த சிந்திய கதிர்களை கோதுமை மணியில என்ன பண்றாங்கன்னா அவங்க சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி சேகரிக்கும் போது போவாஸ் வந்து பாக்குறாரு இல்லைங்களா? போவாஸ் வந்து என்ன கேட்கிறாரு, இந்த நெல் அந்த கோதுமை மணியில சேகரிக்கிற அந்த பெண் யாருன்னு சொல்லி அவங்க வேலைக்காட்ட கேட்கிறாங்க இல்லைங்களா? வாசனா ரூத் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். வந்து வேலைக்காரங்களை பார்த்தோன்னே அவர் முதல்ல என்ன சொல்றாரு, கர்த்தர் உங்களோட இருப்பாருன்னு ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு. வேலைக்காரங்க என்ன திரும்ப அறிக்கை பண்றாங்கன்னா, கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு உலகத்துல அனைத்து எஜமான்கள் வேலைக்காரனா இருக்காங்க. இங்க எங்கேயா இருக்குமா இல்லைங்களா? வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? பாஸ் மைண்ட்ல இருக்காரு, வேலைக்காரங்க அந்த மைண்ட்ல இருக்கணும்னு தான் அவங்களே எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? ஆனா இங்க என்ன பண்றாரு, ஒரு ஐஸ்வர்யவான் தன்னோட நிலத்துல வேலை செய்யக்கூடிய பாஸ் வந்தவங்க முதல்ல என்ன சொல்றாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோட இருப்பாராங்க. அவங்க வீட்டுல என்ன பண்றாங்க, அவங்களே ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி கூட ஒரு கேட் பண்றாங்க பார்க்கலாம். தொடர்ந்து 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அங்க ரூத் என்ன பண்றாங்கன்னா அந்த கதிர்களை சேகரிக்கிறாங்க, சிந்திருக்கிற கோதுமையில எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அவங்களை பார்த்தோம்னா அவர் என்ன கேட்கிறாரு, தன்னுடைய கண்காணி சூப்பர்வைசர் இருப்பாருங்க, அவர் பார்த்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, இந்த பிள்ளை யாருடையவள் அப்படின்னு கேட்கிறாங்க. அது கிடைக்கல அவங்க கிடைத்தது வாசிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் வசனம் 7 மற்றும் 8. அரைக்கிறவர்கள் பிறகு அரைக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆயிற்று என்றாள். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயலை போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர் பெண்களோடு கூட இரு. அவங்க தேசத்துல திரும்பி வந்த கொஞ்ச நேரத்திலே உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இந்த பணியை செய்யறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கலாம். அதான் வாசிக்கிறோம். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாங்க, இப்பொழுது என்ன பண்ணிருக்காங்க, குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி கூட அவங்க சொல்றாங்க கேட்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு போவாஸ் என்ன சொல்றாரு, மகளை கேள், பொறுக்கிக் கொள்ள வேற எங்கேயா பண்ணாரு, நீ போகாது அப்படின்னு சொல்றாரு. இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூட இல்லைன்னு சொல்றாரு. இப்போ ஊழியக்காரர்கள் என்ன பண்றாரு, ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு, என்ன பண்ணாதீங்க, அதட்டாதீங்க, கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்து அவங்க தேவையான தானியங்களை சேகரிக்குன்னு சொல்லி அவங்க ஒரு கட்டளையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கர்த்தர் மூலமாக அந்த ரூத்துக்கு ஒரு கிருபையம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். போவாஸ் மூலமாக என்ன பண்றது, தேவன் ரூத்துக்கு கிருபை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். அதனாலதான் அவங்க போவாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து 11-12 வாசிச்சலாம் 2ஆம் அதிகாரத்துல. ரூத் 2ஆம் அதிகாரம் வசனம் 11 மற்றும் 12. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்து எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான்.
போவாஸ்கிட்ட வந்து ரூத் கேட்கிறாங்க, இவங்க என்ன பண்ணிருக்கீங்க, எனக்கு நீங்க கிருபை கொடுத்துருக்கீங்க எப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்றாரு, போவாஸ் பதில் சொல்றாரு இல்லைங்களா. ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரூத்தை குறிச்சு கேள்விப்பட்டிருக்காரு, தன்னுடைய கண்காணி மூலமா என்ன பண்ணியிருக்காரு, கேள்விப்பட்டிருக்காரு. அதான் திரும்ப சொல்றாரு, என்ன பண்ண உன் புருஷன் மரித்த பிறகு நீ என்ன பண்ணியிருக்கிற, உன்னுடைய மாமியாருக்காக நீ உறுதியா இருந்திருக்கிற, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயை உன்னுடைய இனத்தாரையும் விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கிறார், இங்க உன்னுடைய மாமிக்காக நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி கூட சொன்னது எல்லாமே கேள்விப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. அதனால என்ன சொல்றாரு, உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் வந்து கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. சோ இந்த வசனங்களுக்குரிய நம்ம பொருள் பின்னாடி பார்க்கிறோம். செலக்டடான வசனத்தை நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 22 வசனம். 14 பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணியை துவைத்துக் கொள் என்றான். அப்படி அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீன்களை வைத்துக் கொண்டாள். ஏற்கனவே தன்னுடைய நிலத்தை விட்டு நீ போகாத, இங்கே இன்னும் தேவையான சேகரிக்கணும்னு சொல்லி கிருபை கொடுத்துட்டாரு இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, சாப்பாட்டு வேலையில என்ன பண்றாரு, என்னென்ன கொடுக்குறாரு, சாப்பாட்டு வேலையில என்ன கொடுக்குறாரு, முதல்ல அப்பம் கொடுக்குறாரு இல்லைங்களா. அடுத்தது காடியிலே உன் துணிக்கு துவைத்துக்கள் அப்படின்னு சொல்றாரு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம என்ன கொடுக்குறாரு, வறுத்த கோதுமையை அங்க கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்களா. சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்ப தன்னுடைய மாமிக்கு எடுத்து செல்லும் அளவுக்கு அந்த என்ன பண்றாரு, போவாஸ் அந்த பெண்ணுக்கு ஒரு கிருபை அங்க பாராட்டாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. சோ இந்த விஷயங்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ரூத் தன்னுடைய மாமிகிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. வீட்டுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, விசாரிச்சிருப்பாங்க, இன்னைக்கு என்ன காரியம் நடந்துச்சு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ரூத் நான் யாரோட நிலத்துக்கு போனேன், அங்க என்ன நடந்துச்சு, எப்படி எனக்கு கிருபை கிடைச்சிச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா விவரமாக இந்த நபோமி கிட்ட ரூத் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப அந்த ரூத் கிட்ட அவங்க நபோமி என்ன சொல்றாங்கிறத கூட நம்ம அடுத்த 3ஆம் வசனம் பார்க்கலாம். 3 நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடைத்துக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. ஒரு பிளான் பண்றாங்க. போவாஸ் குறிச்சு கேள்விப்பட்டாங்க. போவாஸ் யாருங்கிறதை இவங்க சொல்லிட்டாங்க. போவாஸ் வந்து கேள்விகளை கூடிய வம்சத்தை சார்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லும் போது அடுத்து என்ன சொல்றாங்க, இவங்க தன்னுடைய மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளான் பண்றாங்க இல்லைங்களா. சோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நீ குளித்து எண்ணெய் பூசி உங்க வஸ்திரங்களை ஊத்தி கொண்டு என்ன பண்ணோம்னா அந்த காலத்துக்கு போ. சோ அந்த காலத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா, அந்த கோதுமை என்ன பண்ணிருப்பாரு, தூட்டி கொண்டு இருப்பாரு இல்லைங்களா. சோ தூட்டி முடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணாத, அவருடைய தன்மையில படாம இருந்து அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணுங்கிறது கூட அவர் சொல்லுவாரு இல்லைங்களா. வாசிப்பாங்க இல்லைங்களா. நீங்க என்ன பண்ணுங்க, அவர் தூங்கும் போது என்ன பண்ண, அவருடைய பால் மாட்டில போய் என்ன பண்ணிட்டு படுத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணாரு, நடுராத்திரியில தூக்கம் கலைஞ்சி என்னன்னு பார்ப்பாரு இல்லைங்களா. பார்த்துட்டு இந்த பெண் தான் கேள்விப்பட்டோம்னா அவர் என்ன செய்வார், வாசிக்கலாம். 3 அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யமான வாலிபர்களின் பிறகே போகாதென்றால் உன் முந்தின நற்பணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்பணம் உத்தமமாய் இருக்கிறது. போவாஸ் என்ன சொல்றாரு, ரூத்தை பார்த்து உங்களுடைய முந்தின நற்பணத்தை பார்த்து பிந்தின நற்பணம் என்னமா இருக்காமா உத்தமமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா. சோ முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய தேசத்தார் தன்னுடைய தாய் தப்ப எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, தன்னுடைய மாமியோட கூட கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க இல்லைங்களா. மரணம் வரைக்கும் உங்களோட கூட இன்பான ஒரு முடிவு எடுத்து வராங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இங்க வந்தது பிறகு அவங்க எந்த தவறான முடிவு எடுக்கல இல்லைங்களா. ஐஸ்வர்யம் பின்னாடி போகல, தரித்திரம் பின்னாடியும் போகல, தன்னுடைய மாமியோட கூட கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மாத்திரம் தான் செய்யறாங்க. இப்ப கூட என்ன சொல்றாங்க, தன்னுடைய மாமி சொன்ன காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ அப்ப கூட அவங்க என்ன வெற்றி கிடைக்கும் கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. முந்தின நற்பணத்தை பார்க்கணும் இந்திய நற்பணம் உத்தமமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட அங்க போவாஸ் சொல்றான்னு சொல்லி பாக்குறோம். சோ அங்க போவாஸ் அந்த ஒரு சில நியாயப்பிரமான முறைகளின் கூட என்ன பண்றாருன்னா, அவர் என்ன பண்றாங்க, ரூத்தை தன்னுடைய மனைவியாக வைத்துக் கொள்றாங்க அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. நம்ம அடுத்து நம்ம தொடர்ந்து வாட்சணும் தெரியும் நமக்கு, இவர் சுதந்திரவாளியாக இருக்கிறாரு. சோ இடையில ஒரு சுதந்திரவாளி இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டு என்ன பண்றாரு, கடைசியில இவர் ரூத்தை மனைவியாக அவர் மனம் முடிப்பார் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கும் இல்லைங்களா. அந்த குழந்தை பேர் என்ன, போவாஸுக்கும் ரூத்துக்கும் பிறக்கக்கூடிய மகன் பேரு ஓபேத் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இவங்க அழகான ஒரு ஹிஸ்டரி, ரூத்தினுடைய சரித்திரம் பாக்குறோம் இல்லைங்களா. ஒரு
கடினமான சூழ்நிலை மத்தியில் இருந்த ஒரு பெண்ணு தன்னுடைய தேசத்தார், தன்னுடைய இனத்தார், தன்னுடைய தாய் தகவல் எல்லாரையும் விட்டுட்டு தன்னுடைய மாமிக்காக கடைசி வரை இருக்க ஒரு முடிவு எடுத்து வந்தாங்க. தன்னுடைய கஷ்டங்கள் மத்தியிலும் மாமியோட கூட இருந்தாங்க, தன்னுடைய மாமிக்கு கீழ்ப்படி இருந்தாங்க. அது நிமித்தம் அவங்களுக்கு என்ன ஒரு கிடைச்சுன்னா ஒரு நல்ல வாழ்க்கை இல்லைங்களா. போவாஸ் அப்படிங்கிற ஒரு கணவன் கிடைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை கோபே அப்படிங்கிற ஒரு மகன் கூட கிடைச்சிருக்காங்க சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து நமக்கு என்ன பாடம்? பழைய ஏற்பாட்டுல எழுதிட்டு எல்லாமே யாருக்கு தேவைப்பட்டது? நமக்கு தான் இல்லைங்களா, நம்ம வாசிப்போம் இல்லைங்களா. ஸோ நமக்கு தேவையான பாடங்களாக தான் இங்கெல்லாம் இருக்காங்க. எல்லாமே திஷ்டாந்தங்களாக கொடுக்கப்பட்டது இல்லைங்களா. பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ள எல்லா காரியங்களும் யாருக்கு திஷ்டாந்தங்களா இருக்குன்னா முடிவு காலத்துல வாழ்க்கை நமக்கு தான் என்னவா இருக்கு, பாடமா இருக்கு, முன்னுதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்ப இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன பாடங்கிறத நம்ம நிழலும் பொருளாக நம்ம கூட எடுத்து பார்க்கணும். ஸோ அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர் யாரெல்லாம் கேரக்டர் சொல்லணும், நம்ம என்ன கேரக்டர்லாம் பார்த்தோம்? இதுல பார்த்தோம்னா அந்த 3 ஸ்திரீகள் முக்கியமான கேரக்டர் இல்லைங்களா. அப்புறம் போவாஸ். ஏன்னா பார்த்தா ஏழை மகளோன் கிளியோன்னா என்ன பண்றாங்க, ஆரம்பத்திலேயே மறிச்சு போயிடுறாங்க. கடைசியா நம்ம முக்கியமா நம்ம யாரை பார்க்கறோம்னா அந்த 3 ஸ்திரீகள் மற்றும் போவாஸ் தான் நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. இப்போ முதல்ல நம்ம யாரை பார்க்கறோம்னா ஓர்பால் இல்லைங்களா. ஓர்பால் அப்படிங்கிற அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பழைய பாட்டிலையும் சரி புதிய சரி நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஒவ்வொரு பேருக்குமே நமக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா. எலிமெலை அப்படின்னா என்ன அப்படின்னா மை காட் இஸ் கிங் அப்படின்னு அர்த்தம், தேவன் எனக்கு ராஜா அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். நகோமிக்கு என்ன அர்த்தம்? அன்பானவள், பிரியமானவள் அப்படின்னு சரிங்களா. அதனால என்ன பண்றாங்க, நிறைய பேர் நகோமிங்க பேர் வச்சிருப்பாங்க முன்னாடிலாம் சரிங்களா. ஸோ நகோமியா அன்பானவள், பிரியமானவள் அப்படின்னு கூட அர்த்தம். அப்படி அன்பானவள் பிரியமானவள் தான் என்ன சொல்றாங்க, ஒரு கட்டத்துல எல்லாரும் மனுஷ பேர் என்ன சொல்றாங்க, என்ன நகோமே கூப்பிடாதீங்க, என்ன கூப்பிடுங்க, மாறாம கூப்பிடுங்க. ஏன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு, எல்லாமே கசப்பான காரியங்கள் தான் நடந்திருக்கு, தேவனுடைய கரம் எனக்கு விரோதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க எஸ்எல்எம்க்கு திரும்பி வராங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பேருக்குமே என்ன இருக்குன்னா ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஓர்பால் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மான் அப்படிங்கிறது பார்க்கணுங்களா. மான் எதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம், வேகமா ஓடும் இல்லைங்களா. அப்படிதான் என்ன ஆயிட்டாங்க, ஓர்பால் தன்னுடைய இல்லத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச உடனே என்ன ஆயிட்டாங்க, கூடிட்டாங்க. தன்னுடைய மாமி போமா அப்படின்னு சொன்ன பிறகு என்ன பண்ணிட்டாங்க, முத்தமிட்டு திரும்ப தன்னுடைய இல்லத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. அடுத்தது யாருன்னா இன்னொரு மருமகள் யாருன்னா ரூத் சரிங்களா. ஸோ ஓர்பாலும் சரி ரூத்தும் சரி யாருன்னா மோவாப் தேசத்தை சார்ந்தவங்க தான் இல்லைங்களா. அந்நிய ஸ்திரீகள் புறஜாதிகள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. நாமும் கூட தேவனை அறிவிக்க முன்னாடி எப்படிதான் இருந்தோம், புறஜாதிகள் தான் இல்லைங்களா. அந்த ஓர்பாலும் ரூத்தும் எதற்கு அடையாளமா நம்ம பார்க்கணும், புறஜாதிகள். நாமும் கூட தேவனை அறிவிக்க முன்னாடி எப்படிதான் இருந்தோம்னா புறஜாதிகளாக இருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ புறஜாதிகளுக்கு சத்தியம் கிடைக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லை சத்தியத்தை விட்டு விலகி போறாங்களா அப்படிங்கிறத இந்த 2 வகுப்பாக நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. சில பேர் என்ன பண்றாங்க, ஓர்பால் போல சத்தியத்தை ஏற்க மனம் இல்லாம என்ன பண்றாங்க, அவங்களுடைய காரியத்துக்கு விலகி ஓடுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆனா ரூத் எப்படி இருக்காங்க, கடைசி வரைக்கும் தன்னுடைய மாமியோடு கூட கீழ்படுகிற ஒரு மருமகளாக கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ அந்த ரூத் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தோழி அல்லது ரோஜா அப்படிங்கிற ஒரு பேர் கூட இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. ஆங்கிலத்தை சொல்லும்போது கம்பேனியன் சொல்லலாம் இல்லைங்களா. தன்னுடைய மாமிக்கு குற்ற துணையாக என்ன பண்ணிக்கிறாங்க, கடைசி வரைக்கும் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2:12. எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணவட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களாய் இருந்தார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காலத்துல நம்ம எப்படிதான் இருப்போம், கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணவட்சிக்கு புறம்பானவர்கள் வாக்குத்தத்தத்தின்படி நம்ம இருக்கோம், உடன்படிக்கை நம்ம அந்நிய நம்பிக்கை இல்லாத ஒரு ஜனங்களாக தான் இருந்திருப்போம், தேவனற்றவர்களாக இருந்திருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த நிலைமைக்கு தான் யார் நம்ம ஒரு அடையாளமா பார்க்கறோம்னா அந்த ஓர்பால் ரூத் அவங்க அடையாளமா நம்ம பார்க்கறோம், நிழலாக நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கறோம். ஸோ ஒரு கட்டத்துல தேவன் என்ன பண்ணியிருக்காரு, புறஜாதிகளுக்கு சத்தியத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும் இல்லைங்களா. பொருளவர்கிட்ட ஆரம்பிச்ச அந்த ஒரு கிருபை என்ன பண்ணியிருக்கு, தொடர்ந்து இன்ன வரைக்கும் சத்தியம் புறஜாதிகள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அப்ப அந்த ஓர்பால் போல சத்தியத்தை விட்டு விலகுறாங்களா, இல்லை
ரூத்தை போல சத்தியத்தை பிடித்துக் கொள்கிறவங்க தான் ஒரு முக்கியமான நம்ம பாடமா நம்ம பார்க்கிறோம். அடுத்து இவங்க எங்க போறாங்க? இந்த ரூத்தும் நகோமி எங்க வராங்க? மோவாப்ல இருந்து எருசலேம் போறாங்க இல்லைங்களா? எருசலேம்னா அல்லது பெத்லகேம் இல்லைங்களா? சிஸ்டர் கரெக்டா சொல்றாங்க. பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு இல்லைங்களா? பெத்லகேம்ல அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? இந்த அப்பத்தின் வீட்டுல தேவன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சத்தியத்தை கொடுக்க ரெடியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். நம்ம சத்தியத்தை பெற்றுக்கொள்ள ரூத்தை போல உறுதியாக இருக்கிறோமா அப்படிங்கிறதா நமக்கான பாடமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கலாம். அப்படி நம்ம சத்தியத்தை பெற்றுக்கொள்ளா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? வாசனா மத்திய 16:24. மத்திய 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து என்ன பண்ணுவான்? நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் நம்ம பின்பற்ற வேண்டியதா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த ஒரு முடிவை தான் என்ன பண்ணாங்க? ரூத் எடுத்தாங்க இல்லைங்களா? நம்ம வேற தேசத்துக்கு போறோம், வேற ஒரு பழக்க வழக்கத்துக்கு போறோம், வேற ஒரு முறைமைக்குள்ளாக நம்ம போறோம், நமக்கு எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற குறிச்சு தன்னை குறிச்சு எதுவுமே அவங்க கவலைப்படலை இல்லைங்களா? ஸோ அவங்க எப்பவும் என்ன அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா மாமியோட கூட கடைசி வரைக்கும் இருந்துங்கிற ஒரு முடிவு தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? சரி, அப்ப ரூத்தை போல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உறுதியான மனப்பான்மை இருக்கா அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறதுல, சத்தியத்தினுடைய வாழ்கிறதுல நம்ம ரூத்தை போல ஒரு உறுதியான முடிவு எடுக்க நம்ம ரெடியா இருக்கிறோமா அப்படிங்கிறத நமக்கான பாடமா இருக்கு இல்லைங்களா? நமக்கான பாடுகளை எதிர்கொண்டு நம்ம கடைசி வரைக்கும் சத்தியத்துல வாழ தயாராக இருக்கிறவங்க உங்களோட கேள்வியா இருக்குன்னு பார்க்கிறோம். அவங்க ஒரு பால் எப்படிப்பட்டவராக இருந்தாங்கிறது வாட்சதான் ஏசாயா 44:1. ஏசாயா 4:1. அந்நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இந்த ஒரு பால் இப்படிதான் இருப்பாங்க இல்லைங்களா? பேசவே பேருக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? அந்நாளில் அப்படின்னா கடைசி காலம் இல்லைங்களா? இப்ப நம்ம வாழ்ற காலத்துல நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஒரு புருஷன், யார் அந்த ஒரு புருஷன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இல்லைங்களா? அவரோட பேர் மாத்திரம் எங்களுக்கு போதும் இல்லைங்களா? மற்றபடி உங்களுடைய சத்தியம் எங்களுக்கு தேவையில்லை, உங்களுடைய போதனைகள் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த அன்பின் பிரமாணம், அன்பின் கட்டளைகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய சொந்த நீதியை எங்களுக்கு போதும். எங்களுடைய சொந்த வசதியை நாங்கள் உழைச்சிக்கொள்கிறோம், எங்களுடைய சொந்த நீதியை நாங்கள் கடைபிடிச்சிக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அவங்க தங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாங்க? கட்டுக்கதைகளை ஜனங்கள் மத்தியில விதைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? எங்களோட நிந்தை என்ன நிந்தை? ஒருவேளை புருஷன்ல என்ன சொல்லிடுவாங்க? கணவன் இல்லாதவங்க கைம்பெண் சொல்லிடுவாங்கல்ல, அந்த நிந்தை மட்டும் நீங்க முடியாது என்ன பண்றோம்? உங்களோட பேரை மாத்திரம் நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அநேக பேர்ல அநேக சபைகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா பேரை மாத்திரம் வச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் சொன்ன காரியங்களை கடைபிடிக்கிறாங்களான்னா கேள்விக்குறிதான் இல்லைங்களா? அநேக நம்ம பாடங்களே பார்த்தோம். நரகம்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம். இன்னைக்கு நரகத்தை வச்சுதான் அநேகர் என்ன பண்றாங்க? போதிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா நரகங்கிற வார்த்தையை வச்சு தெளிவான ஒரு பாடம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? நரகம் இருக்கானா? இல்லை இல்லைங்களா? அன்பான தேவன் அவர் படைச்ச மனுஷனை அப்படி போட்டு சதாகாலம் வதைப்பாரா? அது நெருப்புல போட்டு வதைப்பாரானா? இது ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி இல்லைங்களா? ஆனா அதே மரக்கடிக்கிற அளவுக்கு என்ன பண்றாங்க? ஒரு தவறான போதனைகள், திரித்துவம் இல்லைங்களா, ஆசிர்வா அழியாது, இப்படி அநேக ஒரு தவறான போதனைகள் என்ன பண்றாங்க? தன்னுடைய சொந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு ஜனங்களை வந்துச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். இவங்க யார் அப்படின்னா ஒரு பால் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது அழைக்கப்பட்ட நிலைமையிலே இருந்துட்டு அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு உண்மை நிலைக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறவங்க இல்லைங்களா? ஸோ ஒரு பால் யார் அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள், சத்தியத்துக்காக அழைக்கப்பட்டாலும் அவங்க சத்தியத்தை உணராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும். அப்ப ரூத் யாரா இருப்பாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டு கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவராக தான் அவங்க இருந்திருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த ரூத் யாருக்கு ஒரு நிழலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையுள்ள வகுப்பார். யார் அப்படின்னா சபையை வகுப்பார். அவங்க எண்ணிக்கை நமக்கு தெரியும், 1,44,000 பேர் இல்லைங்களா? ஸோ அந்த 1,44,000 பேர் ஒருத்தரா மாறுறது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த நாள் வரைக்கும் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அநேக சத்தியங்களை தேவன் நமக்கு கிருபியாக கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ அடுத்து நம்ம ஒரு வசனம் வாச்சோம், அதையும் பார்த்தோம். மத்திய 3:12. மத்திய 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது காலத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பகலையோ அவையாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார்.
அவங்க அந்த தேசத்துல வந்த காலம் என்ன காலமா இருந்துச்சு? அறுப்பின் காலத்துக்கு துவக்க காலம் இல்லைங்களா? அறுப்பு அப்படின்னாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா? அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு, ஒரு யுகத்தினுடைய முடிவு இல்லைங்களா? யூத யுகத்தினுடைய முடிவுல என்ன நடந்துச்சு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்தபோது என்ன பண்ணாரு? ஒரு அறுவடை நடந்துச்சு இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே 3 அறுவடைகள் சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? முதல் அறுவடையில ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சு. யாருக்கு பிரிவு ஏற்பட்டுச்சு? பதருக்கும் கோதுமைக்கும் இல்லைங்களா? கோதுமை மணிகளாக எத்தனை பேர் இருந்தாங்க? 12 அப்போஸ்தலர்கள் கிடைச்சாங்க இல்லைங்களா? ஸோ அந்த 12 கோதுமை மணிகள் பதர்ல இருந்து இல்லைங்களா, மாம்சிக் இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்து இந்த 12 கோதுமை மணிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையில யூத அறுவடையில பிரித்து எடுத்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ அங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சரித்திரத்துல அறுப்பின் காலம் துவக்கம் சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதற்கான வசனமா தான் நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாம் வருகையில் இருக்கும்போது என்ன பண்ண, முதல் அறுவடையை ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா அடுத்த அறுவடை இல்லைங்களா, 2ஆம் அறுவடை சுவிசேஷ யுகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனுடைய முடிவு காலத்துல 2ஆம் அறுவனுடைய முடிவு பகுதியில் இருக்கிற யாருக்கான பிரிவு இது? கோதுமைக்கும் கலைக்குமான பிரிவு இல்லைங்களா? நல்ல கோதுமை மணிகளுக்கும் கலைகளுக்கும் உள்ள பிரிவு நடக்க போகுது. 1,44,000 பேராக என்ன பண்ண போறாங்க? கோதுமை மணிகளை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 2ஆம் அறுவடையில கூட அவருடைய 2ஆம் வருகையில அது நடந்துட்டு இருக்குன்னு கூட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ போவாஸ் யாருக்கு நிழலா இருப்பாரு? ரூத்தை பார்த்தோம், ஓர்பால் பார்த்தோம். இப்போ போவாஸ் யாரா இருக்கலாம் நிழலா பார்க்கும்போது? இதான் நம்ம பார்த்தோம். அங்க யார் தூக்கில் கூட வச்சு தூக்கிட்டு இருந்தது? சரித்திரத்துல ஹிஸ்டரியில போவாஸ் தூக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா? கொஞ்சம் சொல்லுங்க, போவாஸ் யாருக்கு நிழலா இருப்பாரு? மாணவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் போவாஸ் நிழலா இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்க வேண்டியதா. வாசிக்கிறதா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்ம போவாஸ் குறிச்சு பாசிட்டோம் இல்லைங்களா? அவர் எப்படி இருக்காரோ ஐஸ்வர்யவான் இல்லைங்களா? அதுபோல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிதான் இருக்காரு? ஐஸ்வர்யவானா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அவர் ஐஸ்வர்யமா உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தாலும் அப்படி இருக்கலாம். ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு என்ன பண்ணி இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும். அவர் நமக்காக தரித்திரராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். போவாஸ் யாருக்கு நிழல்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் நிழலாக கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சரி, போவாஸ் அந்த ரூத்துக்கு என்னென்னலாம் கொடுத்தாரு? அப்பம் கொடுத்தாரு, துணிக்கு கிழமைக்கு காடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வறுத்த கோதுமை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? சோ அங்க நம்ம பார்த்தோம். அப்ப அது பொருள் நம்ம பார்க்கும்போது மாணவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் வருகையில சிலுவை மரத்துக்கு முன்னாடி இல்லைங்களா, அந்த ராப்போஜனத்துக்கு போய் என்னெல்லாம் கொடுத்தாரு? அப்பம் கொடுத்தாரு இல்லைங்களா? அப்பத்தை பிட்டு சீசனத்தில் கொடுத்து என்ன சொன்னாரு? இது எதுக்கு அடையாளமா இருக்கு? என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னாரு இல்லைங்களா? அடுத்து என்ன கொடுத்தாரு? திராட்சரசம் கொடுத்தாரு. அதுக்கு எது அடையாளமா இருக்குன்னு சொன்னாரு? ஆமா, புது உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி தான் சிங்கப்படக்கூடிய ரத்தத்துக்கு நிழலா இருக்கு, அடையாளமா இருக்குன்னு கூட பார்த்தோம் இல்லைங்களா? வாட்சலாம் மத்திய 26ஆம் அதிகாரம் வசனம் 26 மத்திய 26ஆம் அதிகாரம் வசனம் 26 முதல் 28 வரை. அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. சோ அங்க போவாஸ் அங்க ரூத்துக்கு கொடுத்தாரு, என்ன கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? சோ அங்க அதே போல நம்ம என்ன பார்க்கணும், பொருள் என்ன பார்க்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாம் வருகையில வந்து என்ன சொன்னாருன்னு பார்க்கணும். தம்முடைய சரீரத்தையும் என்ன பண்றாரு? அவர் பலியாக கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கறாரு. அது மாத்திரம் இல்லாம தன்னுடைய ரத்தத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா சிந்திருக்கிறார், புது உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது யார் ஒரு கேரக்டர் பார்க்கலாம்? ஓர்பால் பார்த்துட்டோம், ரூத் பார்த்துட்டோம், போவாஸ் பார்த்துட்டோம். ஆமா, அடுத்த ஒரு கேரக்டர் இருக்காங்க. யார் ஆகுனா நகோமி இல்லைங்களா? இப்ப நகோமி பிக்சர் என்ன சொல்றாங்க? யார் எதுக்கு நல்லா சொல்றாங்க? நகோமி தான் என்ன பண்றாங்க? போவாஸுக்கு
திருமணம் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இல்லைங்களா? அப்ப நகமையை குறித்து நம்ம சொல்லும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாசன வசனம் கலாத்தியர் 3:24. கலாத்தியர் 3:24 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. ரூத் உண்மையுள்ள வகுப்பார், திருச்சபை வகுப்பார் சொல்லிப்பாங்க இல்லைங்களா? திருச்சபை வகுப்பார கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த நியாயப்பிரமாணம் நம்ம என்ன பார்க்கும்போது அன்பின் பிரமாணம் அல்லது சத்தியம் சொல்லி பார்க்கணும் இல்லையா? இந்த சத்தியம் தான் நம்ம என்ன பண்ணலாமா, திருச்சபை வகுப்பார கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு உபாத்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உபாத்தியம் என்னது? ஆசிரியர், கைடு சொல்லி நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? இந்த சத்தியம் தான் நம்ம என்ன பண்ணலாம், இயேசு கிறிஸ்து நேராக இந்த உண்மையில வகுப்பாரை வழிநடத்திக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ அவங்க சத்தியத்தின்படி நகோமியை நிலவா சொல்றாங்க இல்லையா? நகோமியை நகர்த்தி என்ன சொன்னாங்க, உபவாசத்தை ஒரு வாழ்க்கை ஏற்படுத்துவதற்கு அங்க ஒரு வழிமுறை சொன்னாங்க. என்ன பண்ண சொன்னாங்க? குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரத்தை ஊற்றி கொண்டு இங்க போகணும்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப அது இயற்கைகள்லாம் நம்ம பார்க்கணும். குளித்து அப்படின்னா பாவத்தை கழுவுறதுக்கான ப்ராசஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். 1 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அறிக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலால் ரட்சிக்கிறது. சொல்லி பார்த்தோம்னா நல்லா இருக்கு சொல்லி பார்க்கும்போது ஞானஸ்நானத்துக்கு நல்லா இருக்கு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த ஞானஸ்நானம் மாம்ச அறிக்கை நீக்கிறதா இருக்கட்டும், தனியில முடிவை எந்திக்கிறது கிடையாது இல்லைங்களா? தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. முதல்ல தேவன் தான் யாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? தேவனுடைய திட்டம் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? தேவனுடைய குமாரத்தை பற்றின அறிவு இருக்கணும். அதுல நமக்கான பங்கு இத்தனையும் தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், தேவனோட ஒரு உடன்படிக்கை செய்யணும். நானும் என்ன பண்றேன், என்னையே பலியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு என்னையும் நம்ம பலியாக கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவின் மூலம் என்ன பண்றாங்க, ஒப்பு கொடுக்குறோம் இல்லைங்களா? அதற்கு பிறகு என்னது ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கறோம். ஸோ இந்த குளித்து அப்படிங்கிறதுக்கு நிலையில நம்ம என்ன பார்க்கறோம்னா இந்த ஞானஸ்நானம் சொல்லி கூட நம்ம பார்க்கறோம். அடுத்து எண்ணெய் பூசி, எண்ணெய் என்னது, பரிசுத்த நம்ம பழைய பண்டிகைகளை பார்த்துக்கல இந்த அபிஷேகம் எண்ணெய் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியால் நம்ம என்ன பண்றோம்னா நிரப்பப்படுறாங்க. தேவனுடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்றோம். கிறிஸ்துவின் மூலமாக நம்ம கொடுக்கப்பட்ட தேவனுடைய வல்லமையா பரிசுத்த ஆவி சொல்லப்படுறாங்க. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதுதான் அந்த எண்ணெய் பூசி அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன பண்ணணுமா, வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வது. வஸ்திரம் என்னது, நீதியின் வஸ்திரம் இல்லையா? கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினாலே தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகையினாலே தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார். கிறிஸ்துவனுடைய நீதிங்கிற ஒரு சால்வை இந்த வஸ்திரம் நமக்கு பூர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. அதன் மூலமாக நம்ம தேவனோட ஒப்புரவாகி அவரோட கூட நம்ம தொடர்பு கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஸோ அந்த 3 ப்ராசஸ் பார்க்கறீங்க, குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்தி சொல்லுவாங்க. ஞானஸ்நானத்துல தேவனோட நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்து நம்ம என்ன பண்றோம், பரிசுத்த ஆவியினால தேவனுடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்டு என்ன பண்றோம், அவருடைய நீதி வஸ்திரத்தை நம்ம உடுத்தி கொண்டு என்ன பண்றோம், தேவனோட கூட நாம ஒரு தொடர்பு முறையை சொல்லி நம்ம பார்க்கறீங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும், இதெல்லாம் வச்சு அப்படியே இருந்துடலாமா, இருக்கக்கூடாதுங்களா? வாசன வசனம் 45:10 குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழைவில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம்ம அழைவை எப்ப பிரியப்படுவார், ஞானஸ்நானம் பெற்று
பெருசுதாவை பெற்று இல்லைங்களா நீதி வசதி பெற்றுக்கொண்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம அழகாக பிரிவு கொடுக்குறா நம்ம என்ன பண்ணக்கூடாது பழைய சிந்தனைக்குள்ள போகக்கூடாது இல்லைங்களா அதான் வாசிக்கணும் இல்லைங்களா குமாரத்தியே உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்குள் என்ன பண்ணக்கூடாது உன் ஜனத்தையும் உன் தகவலையும் என்ன பண்ணணும் மறந்துடணும் இல்லைங்களா நம்மளுடைய பழைய வாழ்க்கை இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை எல்லாத்தையும் நம்ம பண்ணக்கூடாது நாம சுத்தமா மறந்துடணும் நம்ம இலக்கு என்ன பரவாயில்ல போகணும் நம்ம இயேசு கிறிஸ்துவோட உடன் சுதந்திராக மனவாழ்வுக்கு பிரகாரம் மாறணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளோட இலக்கா இருக்கணும் இல்லைங்களா இப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சில ஆசைகள் இச்சைகள்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்மளுடைய கண்ணு வந்து நம்ம வெளிச்சல் நம்ம இடம் கொடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா நம்ம தலைவர்கள் கூட பார்த்துருப்போம் அவங்க என்ன பண்ணாங்க கனவு யாருமே தெரியாது முகத்தையே பார்க்காம என்ன பண்றாங்க தகவல் வீட்டை விட்டுட்டு கிளம்பி வந்துட்டாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா அவங்களுடைய தேசத்தை குறிச்சோ அவங்க இனத்தை குறிச்சோ கவலைப்படலை அவங்களோட கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் முடிவெடுத்தாங்க இல்லைங்களா சரி இப்ப நம்ம சத்தியம் தெரியப்படுறோம் அநேக சத்தியங்களுக்கு நம்ம வெளிப்படுத்த இன்னமும் நம்ம அந்த பழைய காரியங்களே நம்ம மையம் வச்சுட்டு இருக்கிறோமா நம்ம அங்கிருந்து என்னால வர முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கேள்வி இல்லைங்களா என்ன நம்ம வாசிக்கிறோம் நம்ம அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு நம்ம அநேக சப்ஜெக்ட் நம்ம பார்க்கிறோம் இன்னமும் நம்ம தரகப்பள்ளிகளே தாய்களே நம்மளுடைய பாரம்பரியம் எங்களுடைய தாத்தா காலத்துல இருந்து நம்ம இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சிந்திச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கான வாய்ப்பை நம்ம இழந்து ரொம்ப ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா ஸோ ரூல்ஸ் ஒரு பெரிய ஆசீர்வாதம் பெற்றுட்டு போனாங்க என்ன ஒரு ஆசீர்வாதம் ஆமா அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா மத்திய 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிச்சோம்னா மத்திய 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் நம்ம மத்திய முதல் அதிகாரத்துல என்ன வாசிச்சோம் அதோட இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு நம்ம பார்ப்போம் இல்லையா ஸோ அதில் நம்ம 5ஆம் வசனத்துல பார்க்கறோம் இல்லையா சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈசா யாரு தாவீதுக்கு அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா தாவீதின் குமாரன் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய வம்சாவளியில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த போவாஸ் ரூத் அப்படிங்கிற வம்சாவளியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லையா ஸோ இந்த ரூத் சரியான நேரத்துல ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு இல்லையா ஒருவேளை ஒருவர் கூட தன்னுடைய என்னதான் பேசுது தன்னுடைய தாய் தகப்பன் தான் பேசுன்னு நினைச்சு அப்படியே போயிருந்தாலும் என்ன கிடைச்சிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காரு ஸோ அப்போ இந்த ரூத் தான் நமக்கு ஒரு முக்கியமான பாடமா இருக்காங்க நம்ம என்ன பண்ணோம் நம்முடைய தாய் தகப்பன் வீட்டு பழைய காரியங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணோம் நம்ம பெற்றுக்கொண்ட உண்மை சந்திக்க நடக்கிறது நாம உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தா நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம அதோட இயேசு கூட மனவாடி வகுப்பாக இருந்து நம்ம அவரோட என்ன பண்ணுவோம் ராஜ்யத்தை நம்ம சேர்ந்து செல்ல சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா ஸோ இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா ஸோ நம்ம ஒரு மனவாடி வகுப்பாக மாறிட்டா உலக ஜனங்களை யாரை குறிச்சு படிப்பாங்க நம்ம குறிச்சு படிக்கணும் இப்போ நம்ம ரூத்தை பற்றி படிக்கலாம் ராஜ்யத்துல நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கூட மனவாடி வகுப்பாக இருந்தாங்கன்னா நம்மளை குறிச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பா படிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறுவனம் ஆகத்தை நம்மளே பண்ணிடலாம் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நம்ம என்ன பண்ணிக்கூடாது அப்படின்னா பழைய சிந்தனைகளை நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியத்துல கடைசி வரைக்கும் நம்ம உண்மையோடு இருந்து இந்த உண்மை உலக மாறணும் அதற்கு நிகழ்வு தான் நம்ம ரூத் அப்படின்னு சொல்லி நம்ம சிறக்கத்தை நம்ம பார்த்தோம் ஸோ நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம உண்மையோட சிந்து சேர தேவன் எல்லாமே நமக்கு கேள்வி செய்வதாக குடும்பம் கேட்கவங்க அளவுக்கு தேவன் எல்லாமே ஆசீர்வதிப்பதாக இந்த வாழ்க்கை பிதாவையும் நன்றி நாம் எடுத்து சொல்லுவோம். அக்கிரமங்களாம் பாவங்களாம் நகைத்தவர்களாக இருந்தாலே உயிர்ப்பித்து சரீரத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம பார்த்த காலத்துல நம்ம யாராவது அவன் என்ன பண்ணாங்க? அவங்க தகப்பன் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மார்க்கெட்டாக ரெடியா இருக்குமா? குடிச்சாங்க அது ரெடியா இருக்குமா? அடுத்த வாரம் பாடத்துல கேட்பாங்க இது ரெடியா இருக்கு ஆரம்பிங்க. திட்டங்கள்லாம் ஒரு வாரம் நம்ம தெளிவுபடுத்துறாங்க. நம்ம திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம தெளிவுபடுத்துறாங்க. நம்ம ரெடியா ஒரு வாரம் அடுத்த வாரம் தான் நம்ம எப்படி குடிக்கிறது ரெடியாக பார்க்க போறோம்.
தேவன் நாம இந்த வார்த்தையை ஆசிரியர்களாக உங்களுக்கு வந்து சில தேவைகளை வந்து திறந்து வழிநடத்துங்க. ஜெபம் செய்வோம். மகா உலகில் வாசம் செய்யும் எங்கள் பிதாவாகிய தேவனே, இன்றைய தினமும் சகோதர சகோதரிகளாக எங்கள் ஒன்றிணைந்து உங்களுடைய சத்திய வசனங்களை கேட்பதற்கு நீர் செய்த கிருபைக்காக நன்றி தேவனே. வாரந்தோறும் நாங்கள் கேட்பது சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு உங்களது சத்திய ஓட்டத்தில் இணைந்து ஓட தேவரே எங்களுக்கு கிருபை செய்யும். இன்றைய தினம் நாங்கள் கேட்ட ரூத்தை போல எங்களுடைய தேவன் நீதான் என்று, தேவன் யார், எங்களுடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்திருக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதன்படி நாங்கள் ரூத்தை போல நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் சென்று சேர தேவனே கிருபை செய்தோம். தேவனே, வருங்காலங்களில் நாங்கள் எங்களுடைய சத்திய ஓட்டத்தில் உண்மை உள்ளவர்களாக ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். இந்த சிறு ஜெபத்தை எங்கள் கர்த்தர் நிச்சயமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஏற்படுத்தும். ஆமென். நான்